गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 1 தேதி நந்தன வருஷம் மாசி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, திதி தேய்பிறை, சதுர்த்தி, யோகம் சித்த யோகம். மதியம்
2:01 வரையிலே கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். மதியம் 2:01 மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று கரிநாள், சங்கடஹர சதுர்த்தி. வெள்ளிக்கிழமையும் சங்கடஹர சதுர்த்தியும் சேர்ந்து வருவது ஒரு சிறப்பு. மாசி மாதத்து சங்கடஹர சதுர்த்தி மிகவும் விசேஷமானது. இன்று மாலை விநாயகர் வழிபாடு செய்யும் நாள். அனைத்து விநாயகர் கோவில்களிலும் சங்கடஹர சதுர்த்தி விழா வழிபாடுகள் வெகு சிறப்பாக நடைபெறும். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, கன்னியில் சந்திரன், துலாமில் சனி ராகு, கும்பத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன். மதியம் 2:01 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாற்றமடைகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு மேன்மையான நாள் என்று சொல்லலாம். ராசிக்கு 6ஆம் இடத்திலே மதியம் 2 மணி வரையிலே இருக்கும் சந்திரன் பிறகு 7ஆம் இடம் வந்து அங்கு சனி ராகுவோடு இணைகிறது. இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகளை செய்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். இந்நாளிலே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வதும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பதும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக விளங்கும். மிகச்சிறந்த நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தொழில் ரீதியாக பல புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரியதொரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் பகல் 2 மணி வரையிலும் பிறகு 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நாள் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளான பலன்கள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப விசேஷங்களிலே கலந்து கொள்வீர்கள். மனதிலே மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்நாளின் முற்பகுதியிலே, அதாவது பகல் 2 மணி வரையிலே ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 5ஆம் இடத்திலே சென்று சனி ராகுவோடு இணைகிறது. இவ்விரு பகுதிகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புதிய தொழில் துவங்கும் எண்ணம் ஒரு சிலருக்கு உருவாகும். தற்போது உள்ள உத்தியோகத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளும் எண்ணம் ஒரு சிலருக்கு உருவாகும். அவை அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாள். நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் பகல் 2 மணி வரையிலே இருக்கிறது. பிறகு 4ஆம் இடமாகிய துலாத்திற்கு சென்று அங்கே சனி ராகுவோடு இணைகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு சங்கடஹர சதுர்த்தி நாள். மாசி மாதத்து சதுர்த்தி மிகச் சிறப்பு வாய்ந்தது. இந்நாளிலே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். மனதிலே உள்ள நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். இன்று மாலை நேரத்திலே விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கின்ற நாள் என்பதால் தன லாபம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும்.
வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு செல்வச் செழிப்பு ஏற்படும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பாராட்டுகள் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் மதியம் 2 மணி வரையிலே இருக்கிறது. மிக துல்லியமாக சொன்னால் 2 மணி 1 நிமிடத்திற்கு சந்திரன் சித்திரை 2ஆம் பாதத்திலிருந்து நகர்ந்து 3ஆம் பாதமாகிய துலாத்திற்கு செல்கிறது. இந்நாளின் பாதி பகுதி ராசியில் சந்திரனும் பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும் என சொல்லலாம். தன லாபம் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், பணத்தட்டுப்பாடு என்பது அறவே இருக்காது. உங்களது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மனதிலே மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆகியோருடன் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விரோதிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். பல திருப்பு முனையான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் பகல் 2 மணி 1 நிமிடத்திற்கு ராசிக்குள் வருகிறது. ராசியில் உள்ள வக்ர சனி, ராகு ஆகியவற்றோடு சந்திரனும் இணைகிறது. இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்கள் ஏற்படும். அயல் நாட்டு தொடர்புடைய தொழில் செய்வோருக்கு இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அயல் நாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம் வந்து சேரும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். பயணங்கள் மேற்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்திலே உயர்வு ஏற்படும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் பகல் 2 மணி 1 நிமிடத்திற்கு 12ஆம் இடம் வருகிறது. இந்நாளிலே உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். புதிய தொழில் துவங்குவீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. புதிதாக வீடு வாங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். 4ஆம் இடமாகிய கும்பத்திலே ராசி அதிபதி செவ்வாயோடு சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுக்கு இப்பொழுது வீடு யோகம் வெகு சிறப்பாக இருக்கிறது. வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் எனலாம். 11ஆம் இடத்திலே இருக்கும் சனி வக்கரகதியில் செய்வதால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெறவும் வாய்ப்புள்ளது. இந்நாளிலே உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். விநாயகரை வழிபட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமையிலே வருகிறது. அது மட்டுமல்ல, மாசி மாதத்து சங்கடகர சதுர்த்தி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே இந்நாளிலே நீங்கள் தவறாமல் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் இந்நாளிலே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகள், நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியோடு சந்திரன் வந்து இணைகின்ற நாள். மதியம் 2 மணி 1 நிமிடத்திற்கு சந்திரன் சனி ராகுவோடு துலாமில் வந்து இணைகிறது. தற்போது கன்னியில் இருக்கும் சந்திரன் இன்று மதியம் துலாத்திற்கு வருகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்னும் நோக்கத்தோடு நீங்கள் மும்முரமாக படித்து தேர்வுகளுக்கு தயாராவீர்கள். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு மதியம் 2 மணி 1 நிமிடம் வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது.
மதியம் 2:01க்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. அதாவது 8ஆம் இடத்திலிருந்து சந்திரன் 9ஆம் இடத்திற்கு மதியம் 2 மணி 1 நிமிடத்திற்கு நகர்கிறது. ஆகவே மிக முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அதை மதிய நேரத்திற்கு பிறகு செய்தால் அது வெற்றி அளிக்கும். இன்றைய பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. முற்பகுதியிலே முக்கிய பணிகள் செய்வதை தவிர்த்து விடவும். இந்நாளின் பிற்பகுதியில் பல வெற்றிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் மாலை நேரத்திலே சில நடைபெறும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு இந்நாளின் முற்பகுதி நன்றாக இருக்கிறது. மதியம் 2 மணி வரையிலே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலவரம். அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. தேவையற்ற குழப்பங்கள், மனக்கவலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மதிய நேரத்திலே முக்கிய பணிகளை தவிர்த்து விடுவது நல்லது. காலை நேரத்திலே உங்களது முக்கியமான வேலைகளை செய்யலாம். முக்கியமான சந்திப்புகள் ஏதேனும் இருந்தால் அதை காலை நேரத்திலே வைத்து கொள்ளலாம். மதிய நேரத்திற்கு பிறகு ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். மாலை நேரத்திலே விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அனைத்து கோவில்களிலும் இன்று மாலை நேரத்திலே சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகம், ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும். அதில் நீங்களும் பங்கேற்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக விளங்குகிறது. இந்நாள் உங்களுக்கு பிற்பகுதி சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் சிந்தித்து பேச வேண்டும். அதிகமாக யாருடனும் பேச வேண்டாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம். जय शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमिंगो ममैदेका ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमिंगो ममैदेका ओम श्री जय 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 शक्ति இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய தேயும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பக்தி பெருகிட பாடி உருகிட மணிப்பாயன் வெள்ளிமை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார் இரண்டு மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார் கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி கருணையுடன் நடிப்பார் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம் ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியேகா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி
பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். அதிலே பூரட்டாதி நட்சத்திரத்திற்கான ஆலயங்கள் எவை என்பதை பற்றி சென்ற வாரமும் இந்த வாரமும் பார்த்து வருகிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குபேரனை வழிபட வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன். குபேர வழிபாடு என்பது வீட்டிலேயும் செய்யலாம். லட்சுமி குபேரன் படம் வாங்கி வச்சு அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களிலே குபேரனை வழிபடலாம். குபேர பூஜை, லட்சுமி குபேர பூஜை அப்படின்னு புக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. அதை வாங்கி அந்த முறைப்படி செய்ய முடிந்தால் செய்யலாம். இல்லை குபேரனுடைய அஷ்டோத்தரத்தையும் லட்சுமி அஷ்டோத்தரத்தையும் மட்டும் சொல்லி கூட செய்யலாம். குபேரனுக்கு பூஜை பண்ணும்போது காயின்ஸால் பூஜை பண்ணுவாங்க. முன்னெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. ஒருத்தர் புஷ்பத்தை போடுவாங்க, ஒருத்தர் பைசாவை போடுவாங்க. பைசாவால் காசு நாணயங்களால் பூஜை செய்வது வழக்கம். இப்போ அந்த பூஜைக்குன்னே தனியாக காப்பரில் சின்ன சின்னதாக காயின்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அந்த காப்பர் காயின்ஸுக்கு வெள்ளி முலாம் தங்க முலாம்லாம் பூசி கடைகளிலே விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பக்கத்தில் லக்ஷ்மி படமும் மறுபுறத்திலே தாமரையும் போடப்பட்டிருக்கு. ஏன்னா தாமரைங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை குறிக்கின்ற ஒரு விஷயம். பத்மே ஸ்திதாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தாமரையில் இருப்பவள் அப்படின்னு பத்மா அப்படின்னு அதனால தான் பேர் வைக்கிறாங்க. பத்மே ஸ்திதாம், பத்மமாலினி, பத்மா, பத்மாட்சி அப்படின்னெல்லாம் அம்பாளுக்கு பெயர் தாயாருக்கு. ஆகவே தாமரை படம் போட்டிருக்கோம். அந்த காயின்ஸ் வாங்கி காயின்ஸாலையும் வீட்டிலே பூஜை பண்ணலாம். சென்னைக்கு அருகிலே ஒரு குபேரன் கோவில் ஒன்று இருக்கிறது. காரைக்குடிக்கு அருகிலும் ஒரு குபேரன் கோவில் இருக்கிறது. சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற குபேரன் கோவில் வண்டலூர் மிருக காட்சி சாலை இருக்கிறதே, ஜூ இருக்கிறதே, அதற்கு இடதுபுறமாக திரும்பி சென்றால் அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போன உடனே ரத்னமங்கலம் என்று ஒரு கிராமம். அந்த ரத்னமங்கலத்திலே ஊருக்குள்ளே 1 கிலோமீட்டர் போனாக்கா அங்கே குபேரன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. குபேரனுக்கு அண்மை காலத்திலே கட்டப்பட்ட ஒரு தனி கோவில் அது. அங்கு குபேரனுடைய பூஜை தினசரி நடைபெறுகிறது. 365 நாளும் அங்கே காலையும் மாலையும் சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. ரூபா நோட்டிலே மாலையெல்லாம் செஞ்சு போட்டிருப்பாங்க. புது கரன்சி நோட்டில் அப்படியே ஒரு நாடா வச்சு தைச்சு மாலை மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே குபேரனுடைய படம், குபேரனுடைய யந்திரம், குபேரனுடைய பூஜைக்கு தேவையான பொருட்கள், தாமரைத்தண்டு திரி போன்றவையெல்லாம் அங்கே கிடைக்கும். குபேரன் சன்னதி அங்கே மிக விசேஷமாக இருக்கிறது. அங்கே தினசரி கோபூஜை செய்வார்கள். நாம் கோபூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே நாம் எப்போ போய் கோபூஜை பண்ணோம் அப்படின்னாலும் உடனே பசுமாட்டை அழைத்து நம்ம எதிராக நிறுத்தி அதை பூஜை செய்வார்கள். நாமும் நம் கையால் பசுமாட்டிற்கு பூஜை செய்யலாம். கோபூஜை தினசரி நடைபெறுகிறது. குபேரன் பூஜை தினசரி நடைபெறுகிறது. அந்த தலம் மிக முக்கியமான ஒரு தலமாக இப்பொழுது மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது. அண்மை காலத்திலே மிகவும் புகழ்பெற்று விளங்குகின்ற ஒரு தலம் ரத்னமங்கலம் குபேரன் கோவில் என்பது. சென்னையிலிருந்து தாம்பரம் தாண்டி வண்டலூரிலிருந்து இடதுபுறமாக திரும்பினால் ஒரு 6 கிலோமீட்டர் நேரம் போகணும். கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் போனால் ரத்னமங்கலம் அப்படின்ற வில்லேஜ் வரும். அங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஏதோ ஒன்று இருக்கும், டாகூர் அகாடமி ஆஃப் காலேஜ் ஏதோ ஒன்று. அதிலிருந்து லெஃப்டில் டர்ன் பண்ணி உள்ளே போனாக்க குபேரன் கோவில் அப்படிங்கிறது வரும். அந்த குபேரன் கோவிலுக்கு போய் குபேரனை வழிபடலாம். புரட்டாதி நட்சத்திர நாளிலே போய் வழிபட்டால் நன்மை. புரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கு வருகிறது என்பதை கேலண்டரில் பார்த்து வைத்துக்கொண்டு அந்த நாளிலே போய் குபேரன் கோவிலுக்கு போய் ரத்னமங்கலத்தில் போய் குபேரனை வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும். இது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட வேண்டாம், எல்லோரும் செய்யலாம். இப்பொழுது நான் 27 நட்சத்திரங்களுக்கு சொல்லப்படுகின்ற கோவில்கள், மிக முக்கியமான கோவில்களெல்லாம் சிலவற்றை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த கோவில்களுக்கு அந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் போக வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள், எல்லோரும் போகலாம். அந்த நட்சத்திரக்காரர்கள் அவசியம் போக வேண்டும் என்பதுதான் அதிலே முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு பரிகாரம் என்று சொன்னாலும் உடனே அந்த யாருக்காக செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் போக வேண்டும் என்று அர்த்தமில்லை. குடும்பத்தார் போகலாம், நண்பர்கள் போகலாம், அனைவரும் போகலாம். ஆலயத்திற்கு செல்வதற்கு இன்னார் தான் போக வேண்டும், இன்னார் போகக்கூடாது என்று எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எல்லோரும் சென்று வழிபடலாம். கோவிலுக்கு போகிறதா இருந்தால் கூட 4 பேரை கூட்டு போகணும்பாங்க. ஏன்னா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்குமா. ஒண்டியாக போய் கும்பிட்டு வரக்கூடாது. நீங்களும் வாங்க வாங்க எல்லாரும் போகலாம் வாங்கன்னு எல்லாரையும் கூட்டு போகணும்னு வச்சுங்களேன், நமக்கும் புண்ணியம். ஆலய வழிபாட்டிற்கு அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும், இது மறக்கக்கூடாது. அதனால் எனக்கு இந்த நட்சத்திரம் அதனால் நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, எல்லோரும் போகலாம். குபேரன் வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்றாக புரட்டாதி நட்சத்திரத்திற்கு விளங்குகிறது. குபேரன் வழிபட்ட தலங்கள் என்று பார்த்தால் நிறைய ஸ்தலங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமையாக பட்டியலிட்டு சொல்வதென்றால் அது நீண்ட நாள் ஆகும். குபேரன் வழிபட்ட ஸ்தலங்கள் என்பதிலே நான் முக்கியமாக திருவண்ணாமலை, காசி விஸ்வநாதர், திருவண்ணாமலை அண்ணாமலையார், ஹரிகேசநல்லூர் ஹரிகேசநாதர், கல்லிடைக்குறிச்சி லட்சுமி வராக பெருமாள்
ஆகிய 4 கோள்களை பற்றி மட்டும் சொன்னேன். அடுத்த வாரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கான கோள்களை பற்றி சொல்லவிருக்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு மிக முக்கியமான சில திவ்ய தேசங்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட முக்கியமான சில திவ்ய தேசங்கள் எல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திர கோயில்களாக வரவிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீர்கள். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். இவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஒரு வசதியும் இவர்களுக்கு பிற்கால யோக ஜாதகமாக இருப்பதால் இவர்களுக்கு சற்று லேட்டாக தான் எல்லாமே கிடைக்கும். காலம் தாழ்த்தி கிடைக்காமல் இருப்பதற்காக உரிய காலத்திலே உரிய நன்மைகள் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிகாரங்கள். மீண்டும் திங்கட்கிழமை என்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நான் ஆரம்பிக்கவிருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.
பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயை சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருவியோ நமக விகனச மகா குருவியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். மந்திரங்கள் எல்லாமே அபூர்வமான சித்தி வாய்ந்தது தான், சித்தி தரக்கூடியது தான், ஆச்சரியமானது தான். முதலே சொன்ன மாதிரி மந்திரங்களோட அக்ஷரங்கள் எவ்வளோ, எத்தனை எழுத்து இருக்குன்றது முக்கியம் இல்லை. அப்புறம் சில மந்திரங்கள் வெவ்வேறு விதமாக வரும். கணபதி மந்திரத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா வெவ்வேறு விதமாக சம்பூடீகரணமெல்லாம் வரும். சில மந்திரங்களில் பார்த்திங்கன்னா ஓரிரு எழுத்துக்கள் அக்ஷரங்கள் வித்தியாசமாக வரும். சில பத்ததிகளில் சில மாற்றங்கள் இருக்கும். சத்துருக்களை ஜெயிக்க உதவக்கூடிய மந்திரங்களில் இப்போ சொல்ல போகிற மந்திரம் சண்டி மந்திரம் ரொம்ப அபூர்வமானது, ஆச்சரியமானது. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிற மந்திரத்தை ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தலாம். வாக்கு சித்திக்கு, சத்ரு பய நிவர்த்திக்கு. அப்புறம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த மருந்து கொடுத்துட்டான்னு சொல்லுவாள். எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். அவள் ஏன் அப்படி இருக்கா, மனம் மாறிட்டா, விரிஞ்சு போயிட்டா, ஒருத்தர் சண்டை சச்சரவோடு இருக்கானா, மருந்து கொடுத்துட்டான்னு இருக்கும். அப்போ இந்த மருந்து வயிற்றில் போயிட்டு அதனால் அப்படி ஆகிட்டான்னுவான். அதுக்கு இந்த இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். தினமும் 108 ஒரு வீதம் 45 நாள் சித்தி பண்ணதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணலாம். பசு நெய்யில் இந்த மந்திரத்தை ஜெபித்து உள்ளுக்கு சாப்பிட்டா வயிற்றில் இருக்க மருந்தாகப்பட்டது தன்னோட வலிமை இழந்துடும். மருந்துக்கு முறிவு. இப்போ சொல்கிற மந்திரத்தை பசு நெய்யில் ஜபித்து சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கக்கூடிய மந்திரத்துக்கு இது நல்ல முறிவாக அமையும். அப்புறம் சிவப்பு நிற பூக்களால் ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாள் திருவடியில் போட்டு 108 முறை இப்போ ஜபித்தால் கட்டாயம் 3 காலமும் அறியக்கூடிய சக்தி கிடைக்கும். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இன்ட்யூஷன் சொல்ல வருங்க. அந்த மாதிரி வரப்போகிறது அறியக்கூடிய ஆற்றல் உண்டாகும். என்ன நடக்க போகிறதுன்றதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் வரும். 3 காலமும் அறியக்கூடிய சக்தி வரும். ஜோதிடம் சொல்லக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த மந்திரத்தை நிறைய ஜபிக்கலாம். அடுத்து இதை தவிர 3வது விஷயம், விபூதியால் பிரயோகம் பண்ணலாம். சத்ரு பய நிவர்த்திக்கு விபூதியால் பிரயோகம் பண்ணலாம். தேனில் ஜபித்து உள்ளே சாப்பிட்டா, தேனில் இந்த மந்திரத்தை ஜபித்து உள்ளே சாப்பிட்டா நல்ல வாக்கு சித்தி வரும். என்ன சொல்கிறோமோ அது பலித்தமாகும். வாக்கு சித்தி வரும், வாக்கில் இனிமை வரும், கவிதா சக்தி வரும், நல்ல கற்பனை ஆற்றல் பெருகும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்கங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. க்ளீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஐம். ஓம் மகாதேவி மகாமாயே குரு ஸ்வாஹா. மறுபடியும் சொல்ல எழுதிக்கங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. க்ளீம் ஹ்ரீம் ஐம். ஓம் மகாதேவி மகாமாயே குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை அஷ்டகந்தத்தால் பிரயோகம் பண்ணி ஏவலை முறிக்கக்கூடிய வழியும் உண்டுன்னு சொல்லுவாள். அஷ்டகந்தம்ன்றதை பற்றி பின்னால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப விரிவாக பேசலாம். நாளைக்கு இன்னும் ஒரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி. கம் கணபதையே நமः. ஏகதந்தாய் வித்மஹே வக்ரதுண்டாய் தீமஹி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். தத்புருஷாய் வித்மஹே வக்ரதுண்டாய் தீமஹி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணமதில் நினைவாகி, இதயமதில் அன்பாகி, எங்கள் உடலுக்கு துணையாகி, எங்கள் உள்ளத்தில் நிறைவாகி, எம் செயல் யாவும் உமதாகி, எம் நடத்தும் வழியாகி, எம்முள்ளே நீராகி, உம்மாலே நாமாகி, எம்மை ஆள்கின்ற தேவனாகி, எம் குருநாதன் திருத்தாள்களே போற்றி போற்றி. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் ஸ்ரீதரின் அன்பு கலந்த, பணிவு கலந்த, பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். இந்த உலகத்தில் இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை கேட்டு மூவ் ஆகிறதில்ல. அதுவும் இப்போ உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. முதல்லலாம் மார்ச் மாதம் வரட்டும், ஏப்ரல் மாதம் வரட்டும் அப்படின்னாக்கா ரொம்ப பல மாதங்கள் இருக்கிற மாதிரி தோணும். இப்போ மார்ச் மாதம் வரட்டும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் வாசல் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேர்ல்டு போகுது. வேர்ல்டில் அதாவது நாட்கள், காலங்கள் அவ்வளோ வேகமாக போகுது. காலங்கள் இவ்வளோ வேகமாக போகுதா, இல்லை நம்ம பிரெயின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுதா அப்படின்னு பார்த்தாக்கா ரெண்டுமே ஈக்குவலிபிரியம் தான். அதாவது அதுக்கு இது சீக்கிரம் எதிர்பார்க்குறதும் ஜாஸ்தியாக இருக்கான், நடக்கிறதும் ஜாஸ்தியாக இருக்கான். ஆனால் நடக்கிறது வேகமாக இருக்கான்.
ஒருத்தர் எப்படி அடுத்தடுத்து வேக வேகமாக கால் வச்சாருன்னா அடுத்தடுத்து வேகமாக கால் வச்சாருன்னா சீக்கிரமாக அடையக்கூடிய டிஸ்டன்ஸ் அடைஞ்சிடுவார். நிதானம் நடந்தார்னா நிதானமாக தான் போகிறது. அது மாதிரி நம்ம மனசு ரொம்ப வேகமாக பிடிச்சா அந்த மனோவேகம் தாங்க வாழ்க்கை. எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமாக நம்ம வந்து ஒரு மனசை வந்து ஒரு காரியத்தை போட்டு அரைன்னு அரைக்கிறோமோ, திங்க் பண்ணுறோமோ, செயல் பண்ண நினைக்கிறோமோ, அப்போ தான் அந்த மனசு சரியாக போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு புத்தியை கொண்டு போயிடுமா. இதை தான் நான் ஞாபகம் சொன்னேன். இந்த ஞாபகம் வந்து ஞானம், பக்தி, கர்மம்னா. ஞானம்ங்கிறது தூய அறிவு, ஞானம்ங்கிறது அறிவு, பாங்கிறது பக்தி, காங்கிறது கர்மம். அப்போது ஞானத்துக்காக பக்தியோட கர்மத்தை செஞ்சால் இந்த ஞாபகம் நம்மளை கரெக்டாக கொண்டு போய் இந்த மனசை ஒழுங்கான முறையில் வேலை செய்ய வச்சு கரெக்டாக நம்ம அடைய வேண்டிய அடைய வேண்டிய இலக்கு, அது லக்கு தான், இலக்குன்னா அதாவது அடைய வேண்டிய இலக்கை அடைய வச்சிருமா. அதுக்கு என்ன வேணும், முயற்சி வேணும்னா. நான் அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம், சிந்திச்சிருக்கோம். எதுக்காக சொல்கிறேன்னா, பல பேர் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொல்லுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும்போது இந்த வார்த்தையை இப்போ முதியோர் இல்லத்துக்கு ஒரு போயிருந்தேன். அங்கே ரொம்ப சொல்லிட்டாங்க, அதை எழுதி வச்சிருக்காரு, பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரயத்தனா பிரார்த்தனா அனுகிரகா. அது முதல்ல பிரயத்தனைனா முயற்சி, பிரார்த்தனைனா இறைவன்கிட்ட வேண்டுதல், அனுகிரகம்னா ஆட்டோமேட்டிக்காக அருள். அதாவது ஒரு காரியத்தை வேண்டி முதல்ல முயற்சி செய்கிறோம். அப்பா இது ஒழுங்காக அடக்கணும், முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி ஒழுங்காக பலிக்கணுமே அப்படின்னு வேண்டுறோம். அப்புறம் அதுக்குண்டான முயற்சியோடு இல்லாமல் அதுக்கு அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா. ஸோ பிரார்த்தனையும் பிரயத்தனையும் இருந்தால் அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா. அப்போ என்ன பாருங்கள், முதல்ல வாய்க்குள்ளே போன உடனே கடிங்கன்னு யாரும் சொல்கிறதில்லை. உடனே என்ன பண்ணுறது, கடிச்சிருவோம். அதில் நாக்குக்கு அவ்வளோ அருமையான ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க கடவுள். நாக்குங்கிறது அவ்வளோ விசித்திரமான, ரொம்ப அதாவது உலகத்திலே ஆண்டவன் படைச்சதில் ரொம்ப ஆனந்தப்படக்கூடிய விஷயமும் ரொம்ப ஆபத்தான விஷயம் நாக்கு தானா. அதுக்கடுத்து அந்த நாக்குக்கு அவ்வளோ விசேஷம். அந்த என்ன விசேஷம் என்ன பாருங்கள், ஒரு நெய்யை ஜிகிட்டு ஒட்டிக்கும். ஆனால் அதே நெய்யை வாயில் போட்டால் வாயில் நாக்கில் ஜிகிட்டு ஒட்டாது, நாக்கில் ஜிகிட்டே ஒட்டாதுங்க. உடனே அது ஏதாவது அதை வந்து மொத்தம் சொல்ல வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஜிகிட்டு இருந்தாலும் சரி உடனே அந்த ஜிகிட்டுன்னு சொல்லுமே தவிர அந்த ஜிகிட்டு இதில் இருக்காதான், ஆட்டோமேட்டிக்காக உள்ள கரைஞ்சிருமா அந்த ஜிகிட்டை வந்து ஜீரணிச்சிக்கும்னா அந்த ஜிகிட்டு இல்லாமல் பண்ணுவான் நாக்கு. அப்படிப்பட்டது நாக்கு. அந்த நாக்கில் இறைவனுடைய நாமத்தை நம்ம வச்சோம்னா இந்த நாக்கால் சொல்லக்கூடிய, அதாவது அந்த நாக்குக்கு உள்ள பவர் இருக்கிறதால அதுதான் நாம சங்கீர்த்தனத்தை நாக்கும் மனசும் சேர்ந்து சொல்கிறாங்களாம். நாக்குங்கும் போதுங்க அந்த சொல், அதாவது சொல் வந்து நாவுங்கிறோம். நாக்குங்கிறது கொலோக்கியில் சொல்கிறேன், நாவுங்கிறோம். அதாவது நாவால் உயிரை நாம் தொடுக்கிறோமா, அந்த நாவால் உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பை தான் இறைவன் நாம சங்கீர்த்தத்தை நாவும் மனசும். அப்போது நாதமும் மனசும் சேர்தான். ஏன்னா நாக்கில் தான் நாதம் இருக்கான். இங்கே வாய் திறந்து பேசுங்க அப்படிங்கும்போது முதல்ல டாக்டர் உடம்பு சரியோட நாக்கை காட்டுப்பார். நாக்கில் வந்து என்ன நம்ம உடம்புக்குள்ள சரீரத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது நாக்கு காட்டுமா. முதல்ல ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சாருன்னா நாக்கு தான் குரழுமா, அந்த நாக்கு தான் குரழுமா. அப்போது குரழுறது ஒரு மனுஷன் சரியாக இருக்கானா இல்லைங்கிறதும் அவன் தெளிவாக இருக்கானா இல்லைங்கிறது நாக்கு தான் சொல்லுமா. அப்படிப்பட்ட இந்த நாவால் வந்து அந்த நாமங்களை உச்சரித்தால் அது தனி மகத்துவம் உண்டாகத்தான். முதல்ல குழந்தைங்களுக்கு பேசும்போது அம்மா சொல்லு முதல்ல நாக்கில் சொல்லத்தான் கற்றுக் கொடுப்பாங்க. சொல்லால் தான் மனுஷன் வந்து உலகத்தை வெல்றான். அப்போது இந்த கற்றுக் கொடுப்பாங்க. அம்மா சொல்லுனா அந்த அம்மா அப்போ சொன்னா ஆனந்தம் வருவான் அந்த அம்மாக்கள். அப்பா சொல்லுனா அப்பா. ஒவ்வொரு நாக்குக்கு பயிற்சி கொடுக்க எப்படி இளமையில், குழந்தையில், மழையில் அதை ஆரம்பித்து அந்த நாக்கை தான் முதல்ல அடங்குமா. ஒரு மனுஷன் முடிக்கலன்னா அதிகமாக பேச மாட்டானா. ஏன்னா பேச்சு குறைய வாழ்க்கை முடிய போது நடத்தும். அப்போது அந்த வாழ்க்கையில் இப்போ நாவு செயல்படும் போது அந்த நாவால் வந்து இறைவனை சத்தமோடு கூப்பிடலைங்க. அந்த நாவில் நினைச்சா போதுமா. அந்த நாவில் இந்த நாமத்தை நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலே நாக்கு ஒர்க் பண்ணுமா. எப்படி வந்து உப்பு போட்டுறது உப்புன்னு சொல்லுதோ, சர்க்கரை போட்டு சர்க்கரைன்னு சொல்லுதோ, சூடுன்னு சொல்லுதோ, ஜில்லுன்னு சொல்லுதோ, நம்ம கேட்காமே சொல்லுவோம். அந்த நாக்குக்கும் பிரெயினுக்கும் அவ்வளோ கான்டாக்ட் இருக்குங்க. அந்த நாவால் இறைவன் நாமத்தை சொல்கிறது தான் நம்ம பழக்கிக்கணுமா, அதையே பேசணுமா. அப்போ தான் சொல்கிறான் மனம் வாக்கு காயம்னா. மனசால், வாக்கால், காயத்தால். அந்த காயத்தில் முக்கியமாக இடம்பெறது இந்த நாக்கு தான். அதுதான் நாக்கு தான் வாக்குன்னா. அந்த வாக்கில் இறைவனை நாமத்தை எப்பவும் துதிச்சுட்டு இருந்தாக்கா அதில் இருக்கிற ஆனந்தம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அது எந்தெந்த நாமங்களை எப்படி துதிக்கலாம், அது திருஞான சம்பந்தம் என்ன சொல்லியிருக்காங்கிறத தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போங்க. எல்லாமல் இறைவனை நாவால் அழைத்து நாராயணா அப்படிங்கிறது அந்த நாவால் நமசிவாயாங்கிறது நாவால் அழைத்து எல்லோருக்கும் எல்லா இன்பங்களையும் கொடுப்பான்னு இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி.